ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோ கொஞ்சம் லென்த்தியா தான் இருக்கும். நானும் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் கட் ஷார்ட் பண்ணி ஒரு 1 1/2 நிமிஷத்துக்குள்ளேயாவது கவர் பண்ணிடலான்னு பார்த்தேன். ஆனா முடியல. ஜூக்கு வந்ததுக்கு மெயின் ரீசனே பசங்க தான். கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு. அதுலயும் எழில்குட்டி இப்பதான் ஒவ்வொரு விஷயமா தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காரு இல்லையா? அதனால ஏதாவது ஒண்ணு தெரியலன்னா எங்ககிட்டலாம் கேட்கறதில்ல. அவங்க அண்ணன்கிட்ட போய், "அண்ணா இது என்ன? இதுக்கு பேர் என்ன?" ஒவ்வொரு மிருகத்து பேரு, ஒவ்வொரு பறவையோட பேரெல்லாம் அவங்க அண்ணன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது. அவங்க 2 பேரும் நல்லா டைம் பாஸ் பண்ணாங்க. இந்த கோட்டு, ஷீப்பு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தது. அதெல்லாம் தொட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு பிரஷ்ஷுமே குடுத்துருப்பாங்க. ஆனா கொஞ்சம் இந்த இடத்துல மட்டும் கூட்டம் இருந்ததுனால பிரஷ் எங்களுக்கு கிடைக்கல. மத்த குழந்தைங்களுக்கு தான் இருந்தது. அதனால எழில்குட்டி கையிலேயே தான் தொட்டு பார்த்துக்கிட்டு இருந்தாரு. கையிலயும் நம்ம தொடலாம். தொட்டு பார்த்துட்டு வெளியில வரும்போது ஒரு ஹேண்ட் சானிடைசர் வச்சிருப்பாங்க. நம்ம அத யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஷீப் மட்டும் கடைசி வரைக்கும் பக்கத்துல வரவே இல்லங்க. ஓட்டம் பிடிச்சுக்கிட்டே தான் இருந்தது. யாருகிட்டயுமே போகல. இடையில அப்பப்ப இந்த மாரி பிரேக் எடுத்துக்க வேண்டியது தான். ஏன்னா நமக்கே ரொம்ப டயர்ட் ஆகுது. பசங்கள பத்தி கேட்கவே வேண்டாம். அன்னைக்கு ரூம்ல இருந்து கிளம்பும்போது லைட்டா குளிரும் அப்படிங்கிற மாரி தான் இருந்தது. ஆனா இங்க வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சரியான வெயில் தான். சம்மரா இல்ல வின்டரா அப்படிங்கிறதே தெரியலங்க. அந்த அளவுக்கு வெயிலா இருந்தது. நாங்க ரூம்ல இருந்து கிளம்பும்போதே டிக்கெட்ஸ் புக் பண்ணிட்டு தான் வந்தோம் அப்படிங்கிறனால, இங்க வந்து கியூலலாம் நிக்கல. உள்ள டைரக்ட்டா வந்துட்டோம். ஆனா உள்ள வந்த உடனேயே மேப்ப கண்டிப்பா டவுன்லோட் பண்ணிக்கணும். அத ஃபாலோ பண்ணி போனோம்னா, எல்லாத்தையுமே கவர் பண்ண முடியுது. அது இல்லன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது 1, 2 ஸ்பாட்ட நம்ம மிஸ் பண்ற மாரி இருக்கும். அந்த மீர்கட்டுன்னு போட்டிருந்துச்சு பார்த்தீங்களா? அது ஓடுறத பார்க்குறப்ப எனக்கு எழில் ஓடுற மாதிரியே தாங்க இருந்தது. முதல்ல என்ட்ரன்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா பறவைகள் இருக்கும். அப்படியே கொஞ்சம் சாஃப்ட்டான அனிமல்ஸு. அதுக்கப்புறம் உள்ள வர வர தான் வைல்ட் அனிமல்ஸா இருக்கு. அந்த வைல்ட் அனிமல்ஸ் கிட்ட வர வர டைம் பார்த்தீங்கன்னா மதியம் ஆயிருச்சு. நெறைய மிருகங்கள் தூங்க ஆரம்பிச்சிருச்சு. புலி மட்டும் தான் உட்காந்துருந்தது. இங்க பாருங்க 2 சிங்கம் படுத்திருக்கு. தெரியுதுங்களா? வால் தூக்கி போடும் பாருங்க. நாங்களும் ரொம்ப நேரம் நின்னு நின்னு பார்த்தோம். எந்திரிக்கவே இல்ல. திரும்ப ஒரு தடவ கூட வந்து செக் பண்ணோம். அப்பயும் எந்திரிக்கல. சின்ன குட்டிக்காக தான் ஸ்ட்ராலர் எடுத்துட்டு வந்தோம். ஆனா கடைசியில பெரியவனுக்கு தான் யூஸ் ஆச்சு. பாவம் கால் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால பசங்களோட போறீங்கன்னா ஸ்ட்ராலர மட்டும் மறந்துடாதீங்க. நெறைய நடக்கிற மாதிரி இருக்கும். கடைசியா நம்ம யானையெல்லாம் பார்த்துட்டு கிளம்பியாச்சு. லைவா எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் காமிச்சா, அத விட்டுட்டு இந்த ரைடுல தான் போவேன் அப்படின்னு ஒரே ரகல சரின்னு உட்கார வச்சோம். போன தடவ ஜீப்ரா கேட்டானே அப்படின்னு ஜீப்ரா கிட்ட கூட்டிட்டு போனா, எனக்கு ஃபிஷ் தான் வேணும்னு அதுல ஏறி உட்காந்துக்கிட்டான். எக்ஸிட் வழியா வெளியில வரும்போது பார்த்தீங்கன்னா, இந்த ஜெயண்ட் டார்டாய்ஸ் அப்படின்னு இருந்தது. அது கரெக்ட்டா சாப்பிடுற நேரத்துக்கு நாங்க போயிட்டோம். சரியான பசியில இருந்திருக்கும் போல. அந்த செடிய பிச்சு எடுத்துருச்சு. ரொம்ப நேரம் நின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் கிளம்பி வந்தோம். நம்ம நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸ்ல பார்க்கலாங்களா?